மாடனோட கதைகள் கதைகள் சரஸ்வதி அருள்புரி தலவாய் மாட கதைகள் பாட சரஸ்வதி ராமவாணி பலகாலோ உனைத்தோவி கேடுவினே நானோணி ஆதித்யனா புவனமெல்லாம் குருவினே நானோணி குருவனே நானு உன்னையே குறைகளது அணுகிடாமல் குறைகளது அணுகிடாமல் ராஜாக்கள் மங்களத்தில் ஐயனுக்குடையார் வாசல் செய்வோம் ஆதியில தங்கராசை ஆதியில அக்னிமானை மாடவண்ணாய் என்பவர் இரவமாடே சொருவங்கோணி கும்பு கொண்டே குத்தியார உடல புடுங்கி எடுத்ததா நீக்கிடி மாட ஒரு பெயரும் உன் கதைய நாங்கள் பாட உங்களைய நாங்கள் பாட உள்ளத்தில உந்தன் கதை நாங்கள் பாட உள்ளத்தில மாட சுவாமி புகழ நாங்கள் பாட புகழ பாடும் நெஞ்சு வந்தே தட்டிடாமல் நெஞ்சிலையோ நாவிலையோ நின்று விளையாட ஐயவனே மனசாமி ஐந்தெழுத்த வரலத்து எட்டெழுத்த வரலத்து எட்டெழுத்த வரலத்து செந்தருள வேணுமாய எட்டெழுத்த மலைகள் எல்லாம் பொதிகம் பொதிகை மாலை மலைகள் எல்லாம் பொதிகம் பொதிகை மாலை கலைகள் எல்லாம் சிவக்கேலையாம் சிவகலையோ சுவாமி ஆதி பொன்னா முடிகோளங்கோ முடிகோளுங்கோ ஆதி பொன்னோ வெள்ளி கைலாயத்தில் கைலாசத்தில் அங்கொழுவேருப்பா அங்கொழுவேருப்பால் ஆண்டு வந்தா சிவபெருமா வந்தா சிவபெருமாய் அம்மை ஓமா பார்வதி அந்த பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்மாவோன் தலைமகனுவாய் பெருமையோடு பால் கடல்லோ தன்னறியில பால்
ஆழ்கடல்லோ பச்சமாளா லட்சுமியோ கடலாம் தன்னதில அப்படியே கடலாம் தன்னதில பஞ்சமாலம் செமிய கொழுவேறக்கொன்னாலை ஆதி பொன்னா உடைகோளங்கோ முடிகோலங்க ஆதி வெள்ளி கைலாயத்தில் கைலாயத்தில் ஆறாரெல்லாம் கொழுவேறும் கொழுவீரங்க மூவர்களாம் முனிவர்கள் சித்தாதி கூட்டங்கள் அகஸ்தியராம் புலஜியர் அழகு கும்போம் நிறந்த தேவர்கள் நிறந்த இன்பமோட வீர்வட்டாதி பொன்னுலிங்கைலாய பிரபதத்துள் ஆமையோ ஆண்டவனாகிய சிவபெருமானோ அம்மா அம்மை உமையால் பர்வதாதேவி தேவியோ மூத்த மகன் ஆதிமலை இளைய மகன் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுக வடிகளுடன் ஆண்டவன் சிவபெருமான் அம்மை எப்பனாக குழுவிருக்க வந்து வருகிறார்கள் அப்படி குழுவிருக்கக்கூடிய நாளையில என்ன என்னையா அந்த ஆதி முன்னாள் ஒடிகொழுங்கக்கூடிய கைலாய பிரபதத்துள் பர்வதத்துள் யாரெல்லாம் குழுவிருக்காங்க தெரியுமா யாரையா மூவர்கள் முனிவர்கள் 33 கோடி தேவர்கள் தேவர்கள் நான்முக ரிஷிமார் அகஸ்தியர் புலசியர் என்று சொல்லக்கூடிய ஆமசாமி எண்ணிறந்த தேவர்களா இன்போட்டோடு குழுவிருக்காங்க இருக்கிறார்கள் குழுவிருக்கும் நாளையில என்ன சுவாமி பிரம்மலோகத்திலே பிரம்மா கலைமகள் அம்மா வைகுண்டலத்திலே வைகுண்டநாதன் லட்சுமி லட்சுமி அமராதீனி இந்திரோகத்திலே இந்திரனும் இந்திராணியை குழுவிருக்காங்க அப்படி குழு இருக்கும் போது ஆமா அந்த ஆதி பொன்னால் முடிகொழுங்கக்கூடிய ஆமையா அந்த ஆதி பொன்னுலிங்க இலங்கை பிரபலத்திலே இன்னும் யாரெல்லாம் இந்த திசைக்கு விரம் குழுவிருக்காங்க தெரியுமா யாரையா என்ன ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் கைலாய பிரபலத்தில் கீழ் திசைக்கு சூரியனும் மேல் திசைக்கு மேனவனும் வட திசைக்கு சனி பகவான் தென் திசைக்கு தேவனும் ஆகாய வாணியோடு அன்னை கங்காவுமானோடு வாணியோடு வாணியோடு கைலாய பர்வதத்தில் கண்ணனார் பகவானும் ஆண்டவந்த பகவானும் கைலாய வாசனத்தில் சிவலோக பெண்களெல்லாம் திருநடனாடுவாலும் கடைக்கண்ணனார் பகவானும் பகவானுக்கு முன்னாலே நந்தி தேவர் தாளம் போட நாரதர கைலாய பர்வதத்தில் அம்பையவ வருவாலும் நாட்டியங்கள் ஆடுவாலும் ஊர்வசிய வருவாலும் உல்லாசமாடுவாலும் வருவாலும் மிருகங்கள் ஆடுவாலும் சரதிரியா வருவாலும் சரச்சரியா வருவாலும் சங்கீரங்கள் ஆடுவாலும் சரஸ்வதியா வருவாடு சரஸ்வதியா வருவாடு கீதங்கள் பாடுவாடு வீர்விட்டாரே வண்ணூலிங்காய பர்வதத்தில் நன்றி கரெக்டாயா ஒன்று அட்டேர
அப்பேற்பட்ட அந்த ஆதி பொன்னோளை கைலாய பர்வதத்துள் பர்வதத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமான் கொலுவிருக்கும் போதும் ஆமையா பகவானுக்கு முன்னாலே தேவர்கள் மூவர்கள் அமரர்கள் ஆமா அஷ்டதி கபாலர்கள் கபாலர்கள் தேவாய் எந்தெந்த தேவர்களை இன்பத்தோடு உள்ளன்போடு உருகி மனத்தோடு மனத்தோடு ஆஷா வாசத்தோடு அப்படி கொலுவிருக்காங்க அப்படி அப்படி கொலுவிருக்கும் போதுதான் ஆண்டவன் பகவானுக்கு என்ன தேவர்கள் யாரும் குறைவிக்கவில்லை தேவலோக பெண்கள் யாரும் குறைவிக்கல இல்ல இல்ல ரம்பை வருவா நடனம் ஆடுவா ஆடுவாள் ஊர்வசி வருவா உல்லாசம் ஆடுவா ஆடுவாள் ஆடுவாள் வங்கரா சங்கீதங்கள் பாடுவா ஆமையா இப்படி எல்லாம் தெய்வலோகத்திலே ஆடணும் பாடணும் ஆண்டவன் சிவபெருமான் இருக்கும் போதும் ஆமையா மூர்த்தி ஒன்று சேர்ந்து என்ன யாரெல்லாம் யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய ஆமா காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய ஆமையா மூர்த்தி ஒன்று சேர்ந்து ஈரேழு உலகத்தையும் படைத்தார்கள் அப்படி படைத்த உலகத்திலே உலகத்தை ஈரேழு உலகத்தையும் படைத்து 224 புவனம் ஆமா ஈரேழு 14 உலகம் 1008 சராசரங்கள் 224 புவனம் என்ன வச்ச மணக்களை ஆண்டவன் சிவபெருமான் படைத்தார் ஈயன் முதல் எறும்பு ஆணை வரைக்கும் ஆணை முதல் பெரிய உயிரினெல்லாம் ஆண்டவன் படைத்தார் படைத்த உலகத்துல ஆண்டவன் சிவபெருமான் படியளக்க வேண்டும் என்றோ நாளை நல்ல திரையெடுத்து ஆதிவராஜ்யத்தையும் நாரங்கையில் கொடுப்பாள் ஆளாக்கு திரையெடுத்து ஆண்டவனும் கை கொடுத்தாள் உலக நல்ல திரையெடுத்து உலக நல்ல திரையெடுத்து உடையவர் எடுத்து பார்வதியாளண்டபடி பகவானோ வாங்கி கொண்டு நாளை நல்ல தினை எடுத்து நாடே எங்கும் படியளந்தார் எடுத்து ஆளாக்கு நிலையெடுத்து நல்ல தலையெடுத்து உள்ளம்படியளந்த பகவான் கால் சோந்து சைவானு கால் சோந்து கை சோந்து சாமி கையிலே கொள்வாரே கை சோந்து கையோடு கையிலேக்குள் வரபோது கடவுள் தேவி பார்வதியோ வழியளக்க போனதோ பகவாயப்ப வருவாரன்று எப்பெருமா தங்கையும் படியளந்த வாசலிலே பகவாயப்ப வருவாரன்று எதிர்பார்த்து இருப்பாரோ எதிர்பார்த்து இருக்கும்போது பாறைகள் உலகம் படியளந்து வருவாரோ படியளந்த பகவானுக்கு சத்தியான பார்வதியோ பாதபூஜை செய்வாளோ பாதபூஜை சத்தி பணிவடைகள் நடத்துவாளோ பாதபூஜை செய்வாளோ பணிவடைகள் நடத்துவாளோ படியளந்த பகவான் பூஜை செய்வா பணிவடைகள் செய்வாள் இறையிழந்த ஈசனுக்கு சக்தி இழைப்பாரெல்லாம் கொடுத்தோ அவனுக்கு பால் பழம் கொடுத்து பஞ்சனை அமர்த்துவாள் பச்சைமாள் தங்கி பார்வதா தேவி அன்ற ஆதி கைலாய பர்வதத்துள் அந்த ஆண்டவன் சிவபெருமானுக்கு அம்மை பார்வதா தேவி செய்தாள் அம்மா பார்வதி அந்த ஆண்டவன் பகவானுக்கு செய்ய போய்தான் இன்னைக்கு பூலகத்தை எங்க அம்மா மாறு இன்னைக்கு எங்க
அம்மா மறு கட்டின கணவனுக்கோ ஆமா ஐயா. ஐயா இன்னைக்கு காலையில போனாரா எப்ப வருவாரு எதிர்பார்த்து ஆமா அதிகாரி இன்னைக்கு இந்த ஊருக்கு வேலைக்கு போயிருக்காரு. என் வீட்டுக்காரன நாளைக்கு காலையில எதிர்பார்த்து இருப்பா ஐயா. எப்படியா? ஒரு கையில வாளியோடும் ஒரு கையில வாரியலோடும் நிப்பா. எதுக்கு? நான் போன உடனேதான் என் மூஞ்ச பார்த்த உடனேதான் வாசலே தொளிப்பா. ஓஹோ அப்படி இருக்காங்கண்ணா. ஆமா தொளிச்சு தூப்பா. அப்பதான் இது உங்களை பார்த்தாதான் அப்படி வேலை நடக்கு. ஆமா என்ன அதடி அப்படியே தான் நிப்பா. அப்படியா? ஆமா அப்போ ஆ, அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் அப்படி கணவனுக்கு செய்தாங்க. ஆமா செய்தாங்க ஐயா. கட்டக்கார வீட்டுல உன் வீட்டுக்காரங்க பாருங்க ஆ, எவன் எப்ப வருவான் ஆ, அப்படின்னு இருக்கான். ஆமா எதிர்பார்த்து இருப்போம். எனவே இன்னைக்கு வாங்கிட்டு போற பங்க ஆ, நம்ம 7 பங்கு ஒரு பங்கு வச்சு கொடுக்கும். ஆமா அவன் ஒரு பங்க 3 பங்கா வைக்கான். 3 பங்கு ஆக்கிடுவாரோ. 3000 3 பங்கா வைக்கான். அப்பா மேல் பையில 1, சரி செல்ல 1, சரி டவுசர்ல 1 வச்சிருக்கான். அப்பா 3 பங்கா பிரிச்சிருந்தாரு. சீக்கிரம் கணக்கு முடிங்க 12 மணி ஆகுது. என் வீட்டுக்காரெல்லாம் என்னச்சுவா தெரியுங்களா? 3000 கொடுத்தா சாம்பார்ல கருவேப்பிலை மிதக்கும். அதே இது 2000 குறைஞ்சிட்டுன்னு வைங்க, சாம்பார்ல என்ன மிதக்கும் தெரியுங்களா? என்ன மிதக்கும்? வேப்பில தான் மிதக்கும். அது நீங்க கரெக்டா காசு கொடுத்தா உங்களுக்கு உண்டு. என் வீட்டுக்காரெல்லாம் கணக்கு பண்ணிக்கிடுவா அப்படி கரெக்டா. இவன் போவேலே அப்படின்ட்டு போறான். அம்மா ஏய் இங்க கத்துனதுங்க அங்க கத்துதானே. அப்போ அவ உழைச்ச காசு வீட்டுல உருப்படியா கொண்டு வில்லுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஆமா ஐயா விடிய விடிய முழிச்சிருக்காரு பாவம். ஆ, எனக்கு நேத்து முழிப்பா இந்த பாலை காய்ச்சி வச்சிருக்கேன் குடிங்க அப்படின்னு சொல்லுவா. ஆமா இவன் போகும்போது பேக்கு ஒரு பக்கம் கிடக்கு. ஆ, இவன் நிலைய பிடிச்சிட்டு ஒரு சாச்சால நிக்கான். ஆமா உள்ள போகும்போதே 4 கால் பாத்து. ஆமா அப்போ ஆ, அந்த ஏம்னா என்னய்யா? இவ உழைச்ச காசை வீட்டுல கொண்டு கொடுத்தாம்னா ஆமா ஐயா இவ்வளவு நேரம் ஆச்சா இந்த பாலை காய்ச்சி வச்சிருக்கோம் குடிங்க, ஆமா குடிங்க ஐயா, வெண்ணி வச்சிருக்கேன் குடிங்க, குடிங்க, கொஞ்சம் தூங்கி எந்திரிங்க ஆமா அப்படின்னு சொல்லுவா. ஆமா நல்ல பிள்ளையா சொல்லுவா. ஆமா ஆ, இவன் போகும்போதே ஒழுக்கல போட்டு போறானே எப்படிங்குவா. ஆமா நான் 2 கால்ல வந்தவன் 4 காலோட போன அப்புறம் எப்படி அப்ப இவனுக்கு என்னதான் அறதான் விழும். ஆமா ஆஹ் அப்படித்தான் விழும். அதே இப்ப நடக்கு பாத்துங்க அப்படி. ஆமா அப்படித்தான் நடக்கு. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாருங்க, நான் வில்லுக்கு போகணுமா நேரம் ஆயிட்டு அப்படிங்க. என்ன செய்வாங்க? அப்போ எங்க அந்த காலத்து பெண்களே வீட்டுக்காருக்கு இன்னைக்கு தெக்க நாங்குநேருக்கு வில்லுக்கு போயிருக்காருன்னா ஆமா எங்க ஆட்சி தெக்க பார்த்து கால் நீட்ட மாட்டான். ஆமா அந்த காலத்துல எங்க ஆட்சி தெக்க நாங்குநேருக்கு வில்லு போயிருக்காருங்க தாத்தா வாகுலத்துக்கு வந்திருக்காரு. ஆமா அப்ப தெக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா, நீட்டவே மாட்டாங்க. நம்ம அதிகாரி தெக்க நாங்குநேருக்கு வில்லுக்கு போயிருக்காரு கனவு போனா திசைக்கு கால் நீட்ட கூடாது கூடாதுன்னு அந்த காலம் என் வீட்டுல என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்வா? இந்த அம்மா எப்படி ஒரு நிலையில செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு நிலையில செஞ்சுக்கிட்டா, காலை பாட்டு நீட்ட மாதிரி இட்டுக்கிட்டா. ஆமா எவ்வளவு நேராது மணி 2 கோயிலுக்கு வில்லு போனோடிங்க. இப்ப போற மாதிரி எவன் வேண்டாங்க, எவன் இப்ப தடுத்துக்கிட்டு இருக்கா? காலை தாண்டி போங்க. அம்மா தாண்டி போங்கம்பா. அப்பமெல்லாம் அந்த காலத்துல இருக்கு, இப்பவும் இருக்கத்தான் செய்யுது. ஐயா நாளா காலையில 4 மணிக்கு காப்பி வாங்கி கொடுக்கலன்னா போதும், வாங்கி ஒற்ற மிதிச்சு எழுப்பா. அடிச்ச படுத்துருக்கா மாதிரி எரும மாடு மாதிரி சீக்கிரம் எந்தி அப்படிம்பா. காபி வாங்கிட்டு வரமா? ஆமா கடையில போய் காப்பி வாங்கிட்டு வரையிற படுத்துருக்கா மாதிரி அப்படிம்பா. அந்த காலத்துல இருந்தாலும் இப்பவும் இருந்தா கணவன் பேர விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா இருந்தாலும் ஆண்டவன் சிவபெருமானுக்கு அம்மை பார்வதா தேவி தேவியானவள் அப்படி பாத பணிவடைய செய்து இருவேறும் சப்பரமணிய கட்டிலை சைனம் செய்து இருக்காங்க. அப்படி இருக்கும் போதோ என்னையா என்ன இந்த ஐயாவுடைய வாசல் அன்னைக்கு சித்திர உத்திரம் திருவிழா நடக்கு. ஆமா நடக்கு. எல்லாரும் பொங்கல் விட்டு அமைதியா உட்காரன்னா கோயில ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். ஆமா அப்ப நிகழ்ச்சின்னா ஒரு வில்லுவாட்டம் நடக்கு. அப்போ கணவனோட மனைவி இருவேரும் ஆமா நேரம் பொழுது போக மாட்டுக்கு. ஆமா சுவாமி பகவான இன்னைக்கு 2 பேத்துக்கு நேரம் பொழுது போக மாட்டுக்கு. ஆமா பொழுதே போக மாட்டுக்கு. அப்போ ரம்பா ஊர்வசியை வர சொல்லி நடனம் ஆட சொல்லுமா? அதெல்லாம் வேண்டாம், அது வேண்டாம். 2 பேரும் ஆடி பார்த்தாச்சு வேண்டாம். ஆமா அதெல்லாம் ரொம்ப நாளா பார்த்து நம்ம 2 பேரும் விளையாடுமே. விளையாடுவோமே. என்ன விளையாடலாம்? 2 பேரும் விளையாடுதாட்டு. என்ன விளையாட்டு? ஓடி பிடிச்சு விளையாடலாமா? அதெல்லாம் விளையாண்டோம்னா நம்ம பகவானும் மதிக்க மாட்டான். அப்படியா? கண்ணாமூச்சி விளையாடலாமா? அதெல்லாம் நம்ம அவ்வளவுதான் விளையாட முடியும். அப்படியா இருக்கீங்களா? அப்போ சொக்கோட்டாங்கால் ஆடணும். ஆமா அப்போ சீட்ல விளையாண்டா காவல்துறை அதிகாரிகளை கொண்டுட்டு போயிருவாங்க. ஆமா அப்போ அதானே, அதாவது இருவேரும் சோதி வரட்டி சொக்கோட்டாங்கள் ஆடணும். அப்ப நாம 2 பேரும் ஆண்டாலும் சரி, இதுல மத்திய சேரா ஒருத்தர் இருந்து பாக்கணும். ஆமா இந்த அம்மா நல்லா விளையாடுதாவளா, இந்த அம்மா செவிக்கா, யாரு செவிக்கா, இல்ல இந்த அக்கா செவிக்காவளா அப்படின்னு நடுவர அந்த பாட்டிய மாதிரி ஒரு ஆள் வேணும். கண்டிப்பா வேணும். அப்ப யார வர சொல்லுவான்? யார சொல்லலாம்? பார்வதி உங்க அண்ணன் கண்ணன் வர சொல்லுமா? கண்ணனை வர சொல்லலாமே. அண்ணா கண்ணா மாயவா மதுசோவதவா கோகுலத்திலே உதித்த என்
என் கோபால கண்ணா 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 அப்படின்னு என் பெருமாள் கண்ணனை எப்படி அழைக்கார் தெரியுமா? எப்படி எப்படி அண்ணா அண்ணா கோபாலா கோபாலா அனாதி கைலைக்கோ வாருங்கோனா வாருங்கோனா அண்ணா கோபாலா 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 கைலைக்கு வாருங்கோனா வாருங்கோனா அண்ணா அண்ணா கோபாலா கோபாலனா ஒன்னானாலும் பிறக்கலையா ஆமா முருகனத்தில் அறந்தலையா அறந்தலையோ கூட நானும் பிறக்கலையோ பிறகலையோ ஒள்ளாளாம பெறகளையோ பிறகலையோ பெறகளையோ முருகனத்தில் அறந்தலையோ அறந்தலையோ அண்ணா கோவா கோபாலோ கடலில் பலிகோண அண்ணா பச்சமாரி வாருங்கோண ஐயாலை கடலில் சேனையோ அண்ணாச்சுதே வாருங்கோண அண்ணா ஒன்னானாடும் பிறக்கலையோ அண்ணா ஒரு எண்ணத்தில் அறந்தலையோ அண்ணா கூட நாடும் பிறகலையோ அண்ணா கொட்டவானோ உன்னலையோ அந்த சத்தியவாளைக்கு ஜாத்தோ வாசன்னேதிக்கும் கேட்கலையோ அண்ணா பார்வதியாலைக்கும் ஜாத்தோ பார்வதியாலைக்கும் ஜாத்தோ அந்த வாழ்கடலும் கேட்கலையும் பார்வதியாலையோ ஜாத்தோ பார்வதியாலையோ ஜமாலே கேகலையோ பார்வதியாலை தகுவான் பச்சையமாளாய் என்றோம் பச்சைக்கால் கருடனேரி பச்சைக்காலே கருடனேரி கைலாசம் பச்சைக்காலு கருணையாரே பச்சைக்காலே கருணையாரே பச்சமாலு வருவாரே அண்ணா மாயவா மதுசுதவா ஆமா கால்கடலிலே வள்ளி கொண்ட பரந்தாமா பரந்தாமா என்ன ஒன்னா பிறகுலையா நாம ஒரு கிணத்தில் அருந்தலையா அருந்தலையா அப்படின்னு அன்னை உமையால் வருவதா தேவி ஆமா அண்ணனான் கண்ணனை இழைத்த பொழுதோ ஆமையா எம் பெருமானாகிய கோவாளன் அந்த கோவாளன் அவனீதன் கிருஷ்ணன் ஆயர் குலத்திலே வந்த அவதாரம் செய்த அச்சுதன் அச்சுதன் பச்சைக்கால் கருடன் நீலி பறந்தாவன் கைதைக்குவார் அண்ணா என் தங்கை பார்வதி அம்மா பார்வதி என்னை அழைத்த விவரம் என்னம்மா 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 அப்படின்னு கேட்ட போதோ ஆமையா அண்ணா
கோபாலா ஏ மாயவா கேசவா மதுசுதவா ஆமா அதாவது என்ன நானும் உன் அத்தான் உன் தங்கையும் உங்க அத்தானும் ஆமா இருவேறு சோதி வரட்டி செக்கோட்டா ஆடும் ஆட போறோம் அதுல மத்தியஸ்தரா இருந்து யாரு ஜெயிக்கான்னு இனி பாக்கணும். ஆமா நடுவர் ஒரு ஆள் இருந்தா தான் நல்லா இருக்கும். எந்த ஒரு ஆட்டம் விளையாட்டு இருந்தாலும் ஆமா நடுவர் தீர்ப்பு சொல்ல ஒரு தலைவர் வேணும். ஆமா கண்டிப்பா வேணும். ஆமாய்யா கட்டக்காரம்லாம் கொண்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பா ஒரே பக்கமா தொட்ட வாங்கிட்டு சாஞ்சிருவான். 1 லட்சத்தை வாங்கி செத்துருவான். ஆமா அப்ப இவன மாதிரி ஆள்லாம் கொண்டு விடக்கூடாது. ஆமா இந்த தாளக்காரன் நல்ல ஆளு எங்க கொண்டாடும் மத்தியஸ்தர் நடுவரா வந்து விடலாம். நல்ல தீர்ப்பு சொல்லுவாரு ஐயா. எங்க பக்கமே 2 பக்கம் தான். அப்படியா குடுத்துட்டேன்னு வைங்க அங்கே கட்டிங்க கொடுத்தா போதும் கட்டிங்ல சாஞ்சிருவாரு. 2 எப்போதும் முக்கியம் தான். கொடுக்க மாட்டாரு. அப்போ அண்ணா மாயவா நானும் அத்தானும் இருவேரும் சோதி வரட்டி செக்கோட்டல் அடப்புறோம். ஆமா ஆகையனால இல்லையா நீ மத்தியஸ்தரா இருந்து யாரு செவிக்கான்னு சொல்லணும். சொல்ல வேண்டும். அப்படி சோவியதே வரதியலும் அண்ணா சோவியதே பரதியலும் அங்க செக்கோட்டா ஆடுவாரோ சோவி பருத்தி விளையாடுவார் பகவான் என்ன அம்மை உமா பார்வதியோ அங்கு விளையாடும் வேலையில் அப்படி இருவேரும் ஆண்டாங்க பாத்தீங்களா. ஆண்டவன் பகவான் உள்ளத்துல நினைத்தாரு நினைக்காரு நாம எப்பொழுதுமே வெற்றி பெற்று நாம தான் சொக்கோட்டங்கள்ல செவிக்கும். ஆமா இன்னைக்கு நாம மனைவிக்கு விட்டு கொடுப்போமே பொண்டாட்டிக்கு விட்டு கொடுத்தா ஒண்ணு கெட்டு போக மாட்டாங்க. ஆமா அப்படி நினைத்து ஆண்டவன் சிவபெருமா ஆதிபராசக்திக்கு விட்டு கொடுத்தாரு. ஆதிபராசக்தி சொக்கோட்டத்துல செவிச்சுட்டா. அப்போ செவிச்சேட்டன பாருங்க ஆதிபராசக்திக்கு சந்தோஷம் கலகலா அப்பா சந்தோஷம்னா நல்ல சந்தோஷம் தான். ஓ அண்ணே அண்ணா அண்ணா மாயவா இன்னைக்கு அத்தானோட நான் செவிச்சிட்டேன் சொக்கோட்டத்துல நான் செவிச்சேன் அப்படின்னு சொன்ன போதும் ஆமா அப்பா உலகத்தையே படைத்த ஆண்டவனை நம்ம குறைவா சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. எம்மா தாய் செவிச்சான தாய் பிள்ளை மாப்பிள்ளை செவிச்சான யாரு செவிச்சான்? ஆமா பகவான் செவிச்சாலும் ஒண்ணுதான் பார்வதி செவிச்சாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்ன போது ஏ அண்ணா கபட நாடகா அண்ணா கண்ணா மாய சுதவா கண்ணா மதுசூதத்தை இங்க காட்டாத ஐயா. ஆமா நான் தான் சொக்கோட்டத்துல செவிச்சேன். நான் தானே செவிச்சேன் எப்படி அவரை செவிப்பேன் அப்படின்னு சொன்ன போதும் அப்பதான் ஆதிபராசக்தி அத்தான் செவிச்சான தங்கச்சி செவிச்சான தாய் செவிச்சான தாய் பிள்ளை மாப்பிள்ளை செவிச்சான நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம். நம்ம தங்கச்சி பெருசா பேசினோம்னா அப்புறம் மச்சான் கோவப்பட்டுருவார்ல. ஆமா அதனால அப்ப எப்படி 2 பொருத்தி தான் சொல்ல முடியும். ஆமா அதனால ஆமா நீ செவிச்சாலும் ஒண்ணுதான் எங்க அத்தான் செவிச்சாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்ன போதும் ஆமையா பார்வதா தேவிக்கு கோவம் வந்துட்டு வருது. ஏன்னா சொக்கோட்டத்துல நான் தான் செவிச்சேன். ஆமா ஆமா நீ செவிச்சாலும் ஒண்ணுதான் அத்தான் செவிச்சாலும் ஒண்ணுதான் பார்வதி. சத்தி இல்லைன்னா சிவம் இல்ல சிவம் இல்லைன்னா சத்தி இல்ல அப்படின்னு இருவேரும் சொல்லும் போது அப்போ 2 பேருக்கு தர்க்கம் ஆகி போச்சு. சத்தி இல்லைன்னா சிவம் இல்ல சிவம் இல்லைன்னா சத்தி இல்ல நான் பெரியவா நீ ஒருவேளை 2 பேருக்கும் சண்டை நடக்கும். யாருதான் பெரியவனு பாப்போமே. புருஷன் முண்டாட்டிக்கு சண்டை வந்து போச்சா விளையாட்டானது வினையாகி போச்சு. வினையில போய் முடியுது. நான் இல்லன்னா ஒண்ணும் செய்ய முடியாது சிவம் இல்லன்னா ஒண்ணும் செய்ய முடியாது அவர் சொல்லுதாரு. சத்தி இல்லைன்னா சிவம் இல்ல சிவம் இல்லன்னா சத்தி இல்ல 2 பேருக்கும் தர்க்கம் நடக்கு. இப்போ கணவனும் மனைவியும் பகவானும் பார்வதியும் அப்படி சண்டை போட்டு இருக்கும் போது இந்த சண்டை தீர்க்கறதுக்கு யாரால முடியும்? எல்லாரும் சண்டை வேடிக்கை பாக்காங்க. சுத்தி நின்று பாக்காங்க. அப்ப பிரம்மதேவர் யாரு
யாரு? ஆண்டவன் பகவானுக்கு என் பெருமாளுடைய ஒண்டி கமலத்துல பிறந்தவர் தான் பிரம்மதேவன். ஆமா. அப்போ அப்போ அத்தையும் மாமாவும் சொக்கோட்டல் ஆடுதாவோ இருவேருக்கு சண்டை வாய்ச்சு நம்ம மாமா மாமியார் சண்டையை விளக்கணும்னு சொல்லி என் பிரம்மதேவன் ஓடி வாரார் கைலாசம். ஆமா, கைலாசம் வருகிறார். அப்படி தர்க்கத்தை நிறுத்துவதற்காக தர்க்கம் ரெண்டு பேருக்கும் தர்க்கம் நடக்கு. நான் பெரியவளா நீ விடுவானா ரெண்டு பேரும் தர்க்கம் நடக்கு. தர்க்கம் நடக்கும் போது பிரம்மதேவன் ஓடி வராரு பாருங்க. கைலாசல வாசல் வரும்போது வலது கால் பெருவரல் தட்டி வச்சு வலது கால் பெருவரலை தட்டும் போது உதிரமானது வடிஞ்சு போச்சு. இந்த உதிரத்தை பூமியில உடக்கடான்னு சொல்லி அந்த வலது கால உதிரத்தை ஒரு கையில பிடிச்சு வந்தாரு. ரெண்டாவது சண்டை போட்டுட்டு வேகமா இருந்தாரு பாருங்க. இடது கால பெருவரலை தட்டி போச்சு. எப்போ இடது கால பெருவரலத்தையும் அந்த ரத்தத்தையும் இடது கையில பிடிச்சாரு. வலது கால பெருவர ரத்தத்தையும் வலது கையில பிடிச்சு ரெண்டு கையை ஏந்திக்கிட்டே கைலாசம் வராரு. இப்படி கைலாசத்துக்கு வரும்போது பகவான் பார்வதியும் அத்தாடி மரும வந்துட்டாவல அத்தாடி மரும வந்துட்டானா அவரு இருக்கடந்தில்ல இவரு இருக்கடந்தில்ல. ரெண்டு பேரும் தர்க்கம் நின்னு போச்சு. மருமனுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. ஒரு மாமனாரும் மாமியாரும் சண்டை போட்டு இருந்தாருன்னா மரும வந்தாச்சுன்னா அந்த மாமனாரும் மாமியார் சண்டை நிப்பாட்டுவாங்க. ஆமா, நிப்பாட்டணும்ல பிறகு குடும்பம் விளங்கி. மாமனாரும் மாமியார் சண்டை நடந்துனா அந்த மருமம் போய் நின்னா மாமனார் மாமியார் விலகிடுவாங்க. எதுக்குன்னா நாம ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டோம்னா உங்க அப்பா என்ன பெரியவனா உங்க அப்பா உங்க அம்மால அடிக்க அப்புறம் நான் ஒன்னும் அடிச்சா என்னன்னு கேட்பாம்ல. கண்டிப்பா. அப்போ போது இருவேரும் தர்க்கம் நடக்கும் போது பிரம்மதேவம் போய் நிக்காரு. சரி. அப்ப பிரம்மதேவம் போய் நிக்கும் போது ரெண்டு பேரும் சண்டை நின்னு போச்சு. ஆமா. அப்போ ரெண்டு பேருக்கும் தர்க்கம் நடந்தது சரியா போச்சு பாருங்க. ஆமா. அப்போ இந்த பிரம்மதேவர் என்ன வச்சிருக்காரு? கையில ரெண்டு உதிரம் வச்சிருக்காரு. சுவாமி என்ன பகவானே இந்த தர்க்கத்தை நிறுத்துவதற்கு நான் ஓடி வந்தேன். என் வலது கால பெருவரை இடது கால பெருவரை தட்டி ரெண்டு உதிரத்தை கையில பிடிச்சிருக்கேன். அந்த வலது கால உள்ள பெருவல் ரத்தத்தை ஒரு ஆணாகவோ இடது கால பெருவரல் ரத்தத்தை ஒரு பெண்ணாகவோ ரெண்டையோ ஒரு ஆண் என்றும் பெண் என்றும் உண்டுபடி உயிர் கொடுத்து தர்க்கத்தை தீர்க்க வந்ததினால இவருக்கு தர்க்கராசன் தார்காவல்லி அப்படி என்று சொல்லி தர்க்கராசன் தார்காவல்லி பகவானும் பேர் கொடுத்தோ தாருகாவணமாதிகளே தர்க்கராசன் தார்காவல்லி மன்னவரும் தேவையாரோ என்ன கோட்டை இன்பமோடு ஆண்டு வாரோ நம்மாலே கோட்டை மலை உயிரா கரையும் கல்லாலே கோட்டை கோட்டை துருடித்து போகும் என்று கோட்டை அழகிடுமோ என்று சொல்லி மன்னவரும் தேவியாரோ நன்கையத்தான் திரவளைந்து நன்கையத்தான் தாண்ட கல்லால் கோட்டை போட அந்த கல்லா கோட்டை போட்டு கோட்டை ஓட்டு நாங்க படை இளங்கரில் ஆனை கட்டும் சாகடியோ தற்கான குதிரை கட்டும் கொட்டாரமோ அலரையா கோபுரமோ இளைப்பாரும் மண்டபமோ சூழரையா அங்கணமோ ராஜே
நான் தர்கனுக்கு சுட்டு கட்டே மாளிகையும் சுத்து கட்டும் தவடே சூழறையாங்கணம் கட்டும் மாளிகையும் ராஜனான் தர்கனும் மண்டகமாம்படம் மணியாரே சவடியும் அழறையோ கோபுரமோ எழுதரொரு மண்டபமோ கோபுரமோ பொன்னாளே கோபுரமோ கொடிமரமோ தங்கத்தாலே கோபுரமோ பொன்னாளே கோபுரமோ பொன்னாளே கொடிமரமோ தங்கத்தாலே ராஜனான் தர்கனுக்கும் ஆடு இருக்கு மாடு இருக்கு மத்த வீடு இருக்கு சுகம் இருக்கு சொந்ததோரே ஆசிருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு ராஜேனான் தர்கனர் கட்டு கட்டா நோட்டு இருக்கு பணம் இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு கட்டா நோட்டு இருக்கு பேர்பட்ட ராஜனான் தர்கமுடி ராஜனுக்கும் அம்மா ஆண்டவன் அருளாளம் பகவானுடைய கருடகராட்சத்தினால ராஜ்யத்தினாலும் தாருகாவனத்திலே தர்கமுடி ராஜமன்னை மன்னன் கல்லால் கோட்டை ஓட்டால் காணலுக்கு ஆகாதென்றோ மன்னால் கோட்டை ஓட்டால் நலையா கரையாது ஆமா வந்து மன்னனான் தர்கராஜ மன்னன் நன்கரையை விளைந்து தாண்ட கல்லால் கோட்டை போட்டார் கோட்டை போட்டு நான்கு வைத்து குதிரைப்படை அலங்கரித்து அவனை 56 தேசத்துக்கு அதிபதியாக செங்கோல் பிடித்து வெண்கற்ற கொடையோடு ஆண்டு வாரா நீதி தவறாமல் வாசஞ்சூழ் உலகமெல்லாம் வாசஞ்சூழ் உலகமெல்லாம் அரசியோடு ஆண்டு வாரார்கள். அப்படி ஆண்டு வரக்கூடிய தருணத்திலே ஆண்டவன் கருவை ராஜானான் தர்கராசனுக்கு ஆண்டவன் கருடகராட்சத்தினால அம்மா அப்படி ராஜானான் தசனுக்கும் ஆண்டவன் கொடை கருணகராட்சத்தினால கோபுரமும் பொன்னால கொடிமரமும் தங்கத்தால மன்னவரும் தேவியரா மன்னவரும் தேவியாரோ மங்களம் ஆண்டு சாரே கவனமதில தர்கமுடி ராஜமன்னன் பண்ணவாளும் கணவனோ மனைவியோ அவர்கள் கன்யம்
கண்ணியமுடன் வாழ்ந்துவாரே மன்னவரும் தேவியருமாவே மங்களமா வாழ்ந்துவார் எல்லோருக்கும் என்னையோ இணை பிரியா தொடரை உடலும் நல்ல உயிரும் போல ஒற்றுமையா வாழ்ந்துவாரே கண்ணு நல்ல இமயம் போல கண்ணியமோடு நாண்டுவாரே நகையும் நல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டுவாரே ராஜே நான் தற்கணும் தற்கமுடி ராஜா ராஜாவள்ளி பண்ணாலு பூ நல்ல நாரும் போல பூ நல்ல நாரும் போல பூவையாக வாழ்ந்துவாரே அப்படியே ராஜனான் இருக்கக்கூடிய ராஜனும் அருகாவள்ளி பெண்ணவளோ ஆண்டவனுடைய அருணாலும் பகவானுடைய கருணகிராட்சத்தினால ஆமா கணவனும் மனைவியும் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு மன்னன் செல்ல மங்க கேட்டு ஆமா மங்க செல்ல மன்னன் கேட்டு மன்னவனும் தேவிமா மங்களமாக வழி பெண்ணவாலோ மன்னவரும் தேவியாரோ மங்களமா வாழ வேண்டும் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒச்சுமையா மன்னவரும் தேவியாரா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வரார்கள் ஆமையா அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஆண்டவனுடைய அருளையாலும் ஆமா கிருபையாலும் பகவானுடைய கிருபையினாலும் ஆமா அவருக்கு மாட மாளிகை மரவரச்சபடி ஆமா காசு இருக்கு பணம் இருக்கு கட்டு கட்டானோடு இருக்கு செல்வத்தோடு வாழ்ந்து வந்தாளா ஆமா இதே உலகத்திலே சிறந்த செல்வா என்ன சொல்லுவா மதலை செல்வம் தான் அப்படியா ஆமா ஏ அப்பா நல்ல சொல்லுவா புருஷன் முண்டாட்டி இன்னைக்கு கோயிலுக்கு வந்தாச்சுன்னா அம்மா மாதிரி பெரியம்மா இருக்கு என் தாய் எப்போ வந்த கல்யாணம் முடிஞ்சு உன்னை கல்யாணத்துக்கு பார்த்தது 2 வருஷம் ஆச்சு எப்படி இருக்கா நல்லா இருக்கியா பிள்ளைகள் எதுவும் இருக்கா அம்மா இருக்கா குட்டி இருக்கா பூச்சி புழுவா குட்டி இருக்கா பூச்சி இருந்தா புழுவுண்டான்னு கேட்பாங்க ஆமா அப்போ கருப்பட்டைங்க சாட்டா பூச்சி நிறைய வந்துருவான் வேச்ச கட்டையெல்லாம் அந்த பூச்சி இல்லப்பா ஆண்டவருனால மன்னவனந்தையும் வாழ்ந்து வரக்கூடியனால அப்ப மாடசாமி அருளால ஒரு மதலை வேணும் அப்போ மதலை ஒன்று இருந்தாதான் இந்த மாடசாமி வாசல்ல மங்களமா நிறைஞ்சு எல்லாம் நிக்கணும் இன்னைக்கு தாய பிள்ளை கொடுத்த இடம் எடுத்த இடம் எங்க மரும வந்திருக்கா இன்னைக்கு மரும வந்திருக்கா தலைநாளையில மவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மருமகளை கூட்டு வந்து எங்க அப்பா மாடசாமிக்கு ஒரு பொங்கல் விட்டு கிடா வெட்டணும் அப்ப ஒரு ஆசா பாசத்துல இருக்கும்ல அப்போ இத்தனை செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் ஒண்ணும் அப்போ குழந்தை இல்லாமல் மன்னவருந்தையும் மணங்கவனை கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் தருணத்திலே பரவதம்மா சோதிகளே பரவதம்மா சொல்லுவாள் ஒரு வார்த்தை ராஜமன் எனக்கு வைத்தேன் மாலையிட்டு மனமூடிட்டு மாங்கடியான் திருவோட்டி வருடமாச்சு முடிதறிக்க பழகு நாட்பேதமாச்சு நாடாளமைந்து 50 வருடமாச்சு 50 வருடமாச்சு ஆணுமல்ல பெண்ணுமல்ல 50 வருடமாச்சு பெண்ணுமல்ல
பெணமழியில அங்க தார்கவழி பெண்ணவளாலோ போல கண்ணீரை தானே முகமெல்லாம் சொரவிட்டாளே அவளம் போல கண்ணீரை தானே அங்கம் போல சொரவிட்டாளே தார்கவழி பெண்ணவளோ ஆராத கண்ணீரை ஆராத கண்ணீரை தானே அங்கமெல்லாம் சொல்லிவிட்டாயே கண்ணீரை தாயே அங்கமெல்லாம் சொல்லிவிட்டாயே ராஜமகள வந்து பரபரப்பு மக்களோடு சரபு குழந்தை வந்து பரபரப்பு குளத்தரோடு சரபு மலடி நல்ல மலடி என்று மண்ணுலகில் பெறெடுத்து குழந்தை இல்லா பாவி என்று குளத்திலேயும் பெறெடுத்து இரிசி நல்ல என்று இரிசி நல்ல பூளைகள் இரிசி நல்ல இரிசி என்று இரிசி நல்ல இரிசி என்று இந்த பூலகத்து பேரெடுத்து கணவா ராஜமன்னா அப்படின்னு சொல்லி தர்க்கராச மன்னன் இடத்திலே ஓடி வந்து காவலி பெண்ணவா ஆமா முத்துகூல் கண்ணீர முகம் எல்லாம் ஜரவிடுதா மன்னவா ஆணுமில்லையே பெண்ணுமில்லையே அடுக்கலைக்கு குழந்தை இல்லையே 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 மலடினு மலடினு இந்த மன்னகரத்துல பேர் எடுக்கணுமா எடுக்கணுமா மலடி இன்றைய உலகத்துல பேர் எடுக்கணுமா மன்னா என்ன பேர் எடுத்தாலும் இந்த பேரை நான் எடுக்கணுமா எடுக்கணுமா அப்படின்னு இருக்கும்போதுதான் ஆமா பாடும் பிளமையை ஆதரித்து அள்ளி வனம் கொடுத்து ஆதரித்த சில்லட்சியமா பூமான் யாரு தெரியுமா நினைத்தாக்கள் நெல்வளையின் நெல்லை மாவட்டம் செல்லும் பொருந்திய தமிழ்நாடு ஆமா அதைந்து வண்ணம் புரிந்து வரக்கூடிய அதாவது நாங்குநேரி நாங்குநேரி ஊருல நாங்குநேரி நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய யாரு தெரியுமா என் பெருமாளுடைய முதுகு தண்டிலே பிறந்தவர்கள் அம்மா கற்பு கரைசி கண்ணகி பிறந்தவர்களும் அம்மா என் பெருமாள் முதுகு தண்டிலே பிறந்தவரும் மூன்றாம் குலம் உதித்தவர் முக்குமையாய் பிறந்தவர்கள் கற்பு கரைசி கண்ணகி அவதரித்த குலம் அம்மா செட்டியார் குலம் வம்சத்திலே பிறந்தவங்க அம்மா அதாவது நாங்குநேரிமா நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பரம்பரையா வரி கொடுத்து இன்னைக்கு பரம்பரையா நீக்கிலி மாடனுக்கு ஆணுங்குள கோமரத்தானே ஐயா ஆடுங்குள கோமரத்தானி நாங்குநேரி நாங்குநேரி ஊரில் வாழ்ந்து வரக்கூடிய ஐயா முத்துமாலை செட்டியார் அவர்கள் மூன்றாங்குளம் உதித்தவர்கள் முக்குயமாய் பிறந்தவர்கள் பெருமாள் முதுகு தண்டிலே பிறந்தவர்கள் கற்பு கரைசி கண்ணகியை அவதரித்த குளம் அண்ணாச்சி முத்துமாலை செட்டியார் அவர்கள் இந்த கோவிலுக்கு பரம்பரையா 4 தலைமுறையா இன்னைக்கு வரி கொடுத்த ஆடுங்குள கோமரையா அப்ப நீக்கில மாடா அப்பேற்பட்ட அன்னார் அவர்கள் பாடம் விளைவிக்கு 100 ரூபாய் 100 வகன் ரூபாய் அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்தார்கள். அன்னார் குடும்ப குலகோத்திரம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளை முருகே வளர வேண்டும் வளர வேண்டும்
சாமி ஒன்று வந்து ஒன்னொரு கோழி உயரம் வேண்டும் கைலி போடு பெருமுடையார் அருளாளி அவர்கள் பேரு விட்டு வாழ வேண்டும் மாடசாமி அருளாளி மாடனுடைய அருளாளி மங்களமா வாழ வேண்டும் மாடசாமி அருளாளி மாடசாமி அருளாளி மங்களமா வாழ வேண்டும் பருக வேண்டும் பால்பான பொங்க வேண்டும் மாடசாமி அருளாளி செய்யும் தொழில் இழைக்க வேண்டும் செய்த தொழில் விளங்க வேண்டும் பெருமுடையார் அருளாளி வேம்புடையார் அருளாளி பேரு பற்றி வாழ வேண்டும் ஓட வாழ வேண்டும் தசனிடம் நீ பெண்ணாவாளோ மண்ணிடா ஓடி வந்து அஞ்சாமி என்றுரையே என்னுடைய வார்த்தைகளோ எந்தரத்து பெண்கள் ஏழு பிள்ளைக்கு தாயானா அந்தரத்து பெண்கள் தலப்பு இல்ல சூரியானா பட்டர பெண்கள் மண்ணா பட்டர அவ 10 பிள்ளைக்கு தாயானா பெண்கள் எல்லாமே பட்டர பெண்கள் பத்து பிள்ளை தாயானே கணவா ராஜவண்ணா ராஜமண்ணா ராஜமண்ணா எந்த அரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளைக்கு தாயாயிட்டாவா ஆமா ஆமா அந்த அரத்து பிள்ளை எல்லாம் தலை பிள்ளைக்கு உண்டாயிருக்கா ஆயிருக்கா ஆயிருக்கா பட்டர பெண்கள் எல்லாம் இன்னைக்கு 10 பிள்ளைக்கு தாய் பிள்ளை இருக்காள இருக்காளையோ இருக்காள ஆமா மண்ணா நான் ஒரு பிள்ளைக்கு தாய உள்ளைய இல்லையே மண்ணா எய்த்த விட்டு ரேவதிக்கு 7 பிள்ளை இருக்கு 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 பக்கத்து விட்டு பார்வதிக்கு 10 பிள்ளை இருக்கு இருக்குத கீழே விட்டு கிருஷ்ணமாக்கு எத்தனை பிள்ளை இன்னைக்கு தலை பிள்ளைக்கு உண்டாயிருக்காள அப்படியா ஆமா ஏ அப்பா நான் தான் மலடியா இருந்தாடா உங்க குலத்துல வந்து உமசத்துல இருக்கனா இருக்கேடா நான் மலடி மலடி என்று பேர் எடுக்கணுமா எடுக்கணுமா சுவாமி கணவா மன்னவர மன்னவர என் கணவா ராஜமண்ணா ஆமோ கரைக்குதாங்க எடுக்க ஏல இருக்க ஏழு கடிக்குதாங்க எடுக்க ஏல இருக்க ஏழு கையே அந்த பிள்ளைகள் பிள்ளை இல்லை ஐயா நிறகுடத்து தண்ணீர தண்ணி ஏழு நின்றாட பிள்ளைகள் பிள்ளை இல்லை நம்ம கத்தரிக்கா தோட்டத்திலே காய்வரிக்க பிள்ளை இல்லை பூசணிக்கா தோட்டத்திலே பூவெடுக்க பிள்ளை இல்லை ஜாமி மன்னவரும் மணவைத முட்டத்தீரை மன்னா மன்னனைய பணமில்லை மண்ணடைந்த கையாலே மன்னா மண்ணடைந்த கையாலே மடி பிடிக்க பாலனில்லை மண்ணளந்த கையாளு மண்ணளந்த கையாலே பிள்ளை இல்லை ஐயா இன்னைக்கு தேங்காய் கிலோ 100 ரூபாய்
வயிற்றுடா எடுக்காதடா. ஆமா ஆ, ஆ, அப்படின்னு பெத்த தாய் இன்னைக்கு சொல்லுவா. ஆமா கறிக்கு தேங்காய் எடுக்க எனக்கு கையேந்த பிள்ளை இல்ல இல்ல. இல்லையா பிள்ளை இல்லையா அந்த காலத்துல ஒரு சில்லு கொடுத்துருவாங்க, இன்னைக்கு கிலோ 100 ரூபாய்க்கு தூத்துக்குடியில. ஆமா அப்போ ஆ, மழை பெய்த முத்தத்துல மண்ணனை பிள்ளை இல்ல. இல்லையே மண்ணா மண்ணனைந்த கையால எனக்கு வடிபிடிச்சு விளையாட ஒரு முதல இல்லையே மண்ணா. இல்லையே இல்லையா என் சாமி மன்னவா, மன்னவா நான் என்ன பாவம் செய்தவள் தெரியவில்லையே. ஆமா மன்னா சாமி ஆண்டிய தாடித்தருண்டா, அடித்ததுண்டு ஆண்டிய தாடித்தருண்டா, அடித்ததுண்டு ஐயா அந்த வைதனுண்டா, வைததுண்டு பிச்சைக்கு வந்தவர எங்களூர சின்னரே மணால ஆண்டிய தாடித்தரும் பூசை செய்யும் பூசாரி புறம் போட்டு பேசினோம் தாயில்லா பிள்ளையால தலையில கொட்டிட்டு மாதா இல்லா முதலைய மண்டையில எங்கனவா வட்டிக்கு மேல வட்டி வாங்கி, வட்டி மேல ஐயா வாங்கி உண்ட தோசை உண்டா, வட்டி வாங்கி வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசை உண்டு. ஏ சாமி மன்னவா, மனவாளா ஆண்டி அடித்தேனா அந்த நேரம் வைதேனா, வைதேனா வைதேனா இல்ல கலைஞனை களங்கமனம் செய்தேனா, இல்லையே மண்ணா இல்லையே வட்டிக்கு மேல நாங்க வட்டி கொடுத்து வாங்கி உண்டு சொண்டா, இல்லையே இல்லையே கிடையாது மனவரையா ஆஹ் நாங்க ஒரு பாவம் செய்யலையே. இல்லையே மண்ணா நிறைய விளைந்த சாவி கலந்துருண்டா, இல்லையே என் மண்ணா பட்டார நெல்லுல நாங்க பதற கொண்டு சேர்த்தோமா, இல்லையே மண்ணா ஒட்ட நாடி மறக்க போட்டு அளந்தோமா, அளந்தோமா இல்லையே ஒரு பாவம் செய்யவில்லையே மண்ணா. மன்னவா என்ன என்ன குத்துன உலக்கே நம்ம குறுக்க ஓட்டு தாண்டா, கிடையாது கிடையாது இல்ல அரைச்ச அம்மி அலசாம வச்சுட்டேனா. ஏ அப்பா ஏ ராசக்கா, ஆஹ் ஏ தண்ணி வந்துட்டு ஆமா அப்படியா இந்த அக்கா அரைச்ச அம்மி அப்படியே வச்சுட்டு வந்துருவா. அப்படியே வச்சுட்டு வந்தோம் ஆமா, என் வீட்டுல 1 2 அரைச்சு வச்சு. என் வீட்டுல எல்லாம் அம்மி எங்க இருக்கு தெரியுமில்ல எங்க இருக்கு? என் வீட்டு பவுண்டேஷன்ல இருக்கு. பவுண்டேஷன்ல? ஆமா ஏம்னா அங்க இருக்கு. வரும்போதே சொல்லிட்டா இந்த அம்மி இந்த ஆட்டு உரல் எல்லாத்தையும் உள்ள போட்டு முக்கிருங்கன்ட்டா. எதுக்கு? வீட்டுக்காரி தான் சொன்னா. இதுங்க அம்மி எல்லாம் அரைச்சு குழம்பு வைக்க சொல்லுவிய. அவ இப்பதான் வந்து கிர் அப்படின்னா தான் போதுமே. அதான் மிக்சில போட்டுதான், மிக்சி தவிர நான் அம்மில சாயந்தரம் மச்சில இருக்கா? எதுக்கு மச்சில அம்மி வச்சிருக்க? வெயிலுக்கு. வெயில் இருந்தா வெடிச்சிருமா அம்மி. வெயிலுக்கு இப்பெல்லாம் அம்மியில எங்க பாக்கலாம் தெரியுமா? எங்க கல்யாண வீட்டுல மணமேடையில பாக்கலாம். அதுக்கு தேவைதான் அம்மி இருக்கு. அங்க பாட்டி வீட்டுல அம்மி உண்டா? பெராசுல இருக்கும். பெராசுல இருக்கு. பெராசுல வீட்டுல இருக்கா அம்மா வீட்டுல பத்திரமா வச்சிருக்கோம். அதுல யூஸ் பண்ணலாம் செய்யல. சும்மா அம்மிய அரைச்சி இருக்கும் போது பக்கத்து வீட்டைய ராசக்கா தண்ணி வந்துட்டம்பா. ஆமா இந்த அம்மா தண்ணி பிடிக்கணும் 1 2 அரைச்சி வரைக்கும் எடுத்து அலசாம வச்சுட்டு வந்துருவா. ஆமா அதுவும் ஒரு பாவம் தான். ஆமா ஏன்னா அது மட்டும் இல்ல என்ன தெரியுமா, நமக்கு தெரியாம ஒரு பாவம் செய்தோம். என்ன பாவம்? அம்மிக்கு மேல குழவி இருந்தா அது ஒரு பாவம் தான். அப்படியா? ஏன் தெரியுமா? எப்படி? அம்மி என்பது அதிக ஒரு பெண்ணு, ஆமா. குழவி என்பது கமுதமரி சிலை ஒரு ஆணு. ஆணு ஒரு பெண்ணாகப்பட்டவ அந்த குழவி ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் சமைக்க முடியும்? எப்பதான் சமைக்க முடியும்? எப்படி எவ்வளவு நேரம்? அப்ப அம்மிக்கு மேல குழவி இருந்தா அது ஒரு பாவம் தான். பாவம் தான். அதுக்காண்டி அம்மி மின்வாசல குழவி பெராசல வைக்க கூடாது, பக்கத்துல சாச்சிக்கணும். சாச்சி செவுத்துல சாத்தி நல்ல பெரிய ஆளு நல்ல வழிமொழி தெரிஞ்சவங்க தான் வச்சிருப்பாங்க. ஆமா ஒரு ஆமா ஒரு ஆம்பளை தானே, அது பெரிய ஆட்களா பெரிய எங்களுக்கு சொல்லி கொடுத்தானா அப்படி. அப்போ ஆமா அதுவும் ஒரு பாவம் தான். பாவம் தான். அம்மி என்பது ஒரு பெண், அம்மி என்பது அதிக பெண்ணு, குழவி என்பது கமுத மரிசிலை ஒரு ஆண். ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு ஆணை ரொம்ப நேரம் சுமக்க முடியாது முடியாது, அதுவும் ஒரு பாவம் தான். ஆமா. அப்போ நமக்கு தெரியாமல் எந்த பாவம் நம்ம செய்யலையே செய்யலையே கண்ணால செய்த பாவத்தை
ஆமா துளைப்போம் என்று சொல்லி ஆமையா மன்னவரும் தேவியரா ஆமா என்னதான தர்மங்களை செய்து வராங்க தெரியுமா என்னையா பொக்கிசத்தை திறந்தல் அல்லோ திறந்தல்லோ பொக்கிசத்தை திறந்தல் அல்லோ திறந்தல்லோ பொன்பனத்தை அள்ளி அள்ளோ அள்ளி எல்லோ அன்னதானோ சரணதானோ அனைத்துதானோ சிறுவாரோ காதத்துக்கு காதவாளி கல்மண்டபம் கட்டி வைத்தார் சுமைதாங்கி செல்பவர்க்கு அங்க சுமைதாங்கி செல்பவர்க்கு அங்க சுமைதாங்கி செல்பவர்க்கு சுமைதாங்கே செல்பவர்க்கு சுமைதாங்கே செல்பவர்க்கு அந்த சுமைதாங்கே நட்டு வைத்தார் தகையோட வாரருக்கு தண்ணீர் பந்தல் மோர்பந்தல் அம்மா அன்னதானம் ஜருணதானம் அடியோருக்கு வசுதரான எத்தனையோ தானம் தர்மம் செய்தார்கள் சுமைதாங்கி செல்லுவருக்கு சுமைதாங்கி கட்டிடம் அம்மா ஏன்னா அப்போ சுமைதாங்கி கட்டடம் இருந்துச்சு இப்போ ரோட்ல எந்த சத்திரம் சாவடி அத்தனையும் கிடையாது அத்தனை சேசிபி ஏச்சு தட்டி நொறுக்கி போர்வே சாலை போட்டான் சுமைதாங்கியாவது சத்திரமாவது சத்திரமும் கிடையாது சாவடியும் கிடையாது ஓஹோ அப்படியா இதெல்லாம் அப்படி சாலை இப்போ ஆகி போச்சு அப்படி எத்தனை தாரமன் தருமம் செய்து தர்மத்தின் முழவனில் பிள்ளை இல்லையா ஆமையா அப்படி மன்னன் இடத்துல என்ன சொல்லி இன்னும் அழுது புலம்புதாரியுமா என்னையா பாம்பு காதே சடைத்துதானோ பாம்பு காதே சடைத்துதானோ புள்ளியில காளாடும் பாம்பு அது சடைத்துதானா பாம்பு அது சடைத்துதானா புள்ளியில காளாடும் தவளை என்று தண்ணீல வெள்ளாடி சடைத்துதானாடு வெளியில மாடியதே மாடியதே மாடி மந்தையில மந்தையில காலாடு குட்டையில காணாடும் கோபுரத்தில் காணாடும் எங்கனவா பாவினா சடைத்தேதானோ பாவினாடா எனக்கு பாங்கினது அங்கருக்கு பாவினானோ சடைத்தேனானாடு பாவினானோ சடைத்தேனானோ பால்கடரு தஞ்சமானே பாம்பு ஜடைச்சதானா பச்சை புள்ள காலாடும் தவளை ஜடைச்சதானா தண்ணிக்குள்ள காலாடும் நான் பாவி ஜடைச்சேனா எனக்கு பாங்கனூரு தஞ்சம் எதுக்கு அப்படி சொல்லி தாங்க தெரியுமா ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இருந்தாலும் எவ்வளவு ஏ லட்சுமி ஏன் நான் பெத்த மகன் எங்க அண்ணன் மகளை கட்டி கொடுத்து இன்னைக்கு மெட்ராஸ் ஊர்ல இருக்காவோ அப்படியா என் 2 வெள்ளாட்ட குட்டிய பாத்துக்கோ 2 இறைய போட்டுக்கோ நான் 2 நாளைக்கு என் மருமக வீட்டுல போய் இருந்துட்டு வரேன் 2 மாசம் குளியாம இருக்கலாம் அப்படியா அப்ப 2 நாளைக்கு இருந்து பாத்துவாங்க கண்டிப்பா பாக்கணும்ல அப்படின்னு இந்த அம்மா நல்ல கட்டவி சமக்க முடியாம மருமகளுக்கு என்ன நம்ம வீட்டுல விளைஞ்ச தட்டாம்பயிறு உளுந்து கடலை அத்தனையும் கட்ட முட்டை இழுக்க முடியாது பூரா ஊட்டச்சத்தா கொண்டு போறோம் ஆமா கட்டி மருமகளுக்கு அண்ணன் மவல்லாம் அம்மா கூட தனக்கு தனி கொடுத்தோம்ல ஆமா ஏ அப்பா
தூக்கி வச்சு தண்ணி ஊத்துவா அப்பா ஐயா உங்க அம்மா வந்திருக்கோ. ஆமா உங்க அம்மா வந்திருக்கவா 2 கிலோ கோழி கறிட்டுவாங்க. அப்பனா அங்க 2 நாளைக்கு இருக்கலாம். எவ்வளோ சரசு இன்னும் உறங்கிட்டே நீ ஏப்ல என் மவா வீட்டு 2 நாளைக்கு போயிட்டு வரேன். என் காளை மாட்டை 2 பசு மாட்டையும் பாத்துக்கோ. வித்துருதியா ஒண்ணு விளைச்சாட்டு போறா. ஏம்னா என் நம்ம எத்த மவா ஆமா குத்தாலத்துல கட்டி கொடுத்துருக்கேன். அப்படியா 2 பிள்ளைகளை லீவுக்கு கூட்டு வரணும்ல. நாளைக்கு போனா கூட்டு வந்துடலாம். ஆமா நீ மாட்டை 2ஐயும் பாத்துக்கோ. சரி அப்படின்னு மவா வீட்டுக்கு போனா அங்க நாளைக்கு இருப்பா. ஏங்க எங்க அம்மா நல்ல 2 விளையாடும். வெள்ளாட்டங்கறி 2 கிலோ வெள்ளாட்டங்கறி 2 கிலோ எடுத்துட்டு வாங்க. அப்ப அங்க 2 நாளைக்கு இருக்கலாம். ஆமா ஆண் ஒண்ணு இருந்தா பெண் ஒண்ணு இருந்தா 2 நாளைக்கு சடைச்சு போயிருக்கலாம். எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்லன்னு எனக்கு இந்த செவரு தான் கெதின்னு இருக்கும். நான் சாஞ்சு ஆமா ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைகள் இருந்தா தான் ஒரு பெரிய ஆளு வந்த விருந்தாலும் இருப்பாங்க போவாங்க. அப்படின்னு சொல்லி அழுது புலம்ப ஆறாது நம்மளைவா அம்மா தாருகாவள்ளி அஞ்ச வேண்டாம் அடைய வேண்டாம் அருங்க விளையாடைய வேண்டாம் ஆண்டவன் அடுக்கிற இறந்ததானா 60 வயசுல நமக்கு புள்ள இருக்கும். அந்த எழுத்த அன்று எழுதியவன் அழிச்சு எழுத மாட்டான். எழுதவன் பிரம்மன் பிரிச்சு எழுத மாட்டான் அப்படின்னு சொல்லும் போல அழுது புலம்புகிறார். இனி ஆண்டவனை நினைப்போம் என்று தர்கனுடைய கோட்டையிலே தாருகா வனத்திலே கூலம் தன்னறியிலே வெள்ளி செவ்வா விரதம் வெள்ளி செவ்வா தரகளியே விரதம் சனி மொழிகி சாணம் பண்ணி சங்கரனே நினைப்பார் சாண்டு கொண்டு தரமுடிகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாடு கொண்டோ தரமுடிகி பன்னீராள கோலம் போட்ட வாழை இலையும் கொண்டு செம்பாண்கள் பாரதி அம்பனள்ளி விளையலோ தங்க செம்ம குடமும் வைத்து குடந்தைக்கு மேலையல்லோ மாவிளைய உடைக்கு வைத்து மாவிளைக்கு மேலையல்லோ மணியுருண்டை தங்க வைத்து எங்கைக்கு மேலையல்லோ மிச்சங்கண்ணி ஒன்று வைத்து மிச்சங்கண்ணி மேலையல்லோ இனிய கொட்டை பாக்கு வைத்து கொட்டமாக்கு மேலையல்லோ கொண்டை முத்து பரப்பும் வைத்து கொண்டை முத்து மேலையல்லோ செவரளி பாளை போடு செவரளி மேலையல்லோ செப்பு ஊசி உணுவாரு ஊசியில ஒரு ஊசியில ஊசியில ஒரு வாழு ஊசியில ஒரு வாழு மறுவாழு உறங்காமல் உடையந்துகள் மறக்காமல் அண்ணன் தண்ணி அருட்டாமல் ஆண்டமுகள் நரக்காமல்
ஈராறு 12 வருட பாரதமோன் திருவார் 12 வருட பாரதவம் செய்து வராரு ஈராறு 12 வருடம் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காம அமையா அண்ணன் தண்ணீர் ஆண்டவன் திருப்புகளை மறக்காம ஒரு மதள வரத்திற்காக ஆண்டவனை நினைத்து அருந்தவன் செய்தார்கள் ராமசாமி இப்படி தவம் இருந்து வாரார்கள் தெரியுமா எப்படி எப்படி சாமி அரணே நல்ல அரணே என்று அரணே என்று சாமி அறந்த வந்து ஆற்றிடுவாரா அரணி என்று ராஜேந்திரவள்ளி முதல வரும் வேண்டுமென்று உண்ணாம உறங்காமல் உரைய முகழ மறக்காம சிவனை நல்ல சிவனை என்ற சிவனை என்று சிவன செய்துவாரா சிவனை என்று தற்கனோட தவத்தினால மகிமையாள ஆடாது கைலாசுவா கைலாசுவா மல்ல ஆடுதையா கைலாசுவா தவ மகிமினால ஆடாத கைலாசம் அசைது அப்ப ஆதிபராசக்தி ஆக்கப்பட்டவா ஆமையா ஓ ஆண்டவா பகவானே பரம்பொருள ஒரு நாள் அசையாத கைலாசனுக்கு அசைய விவரம் என்னையா என் ஆதிபராசக்தி ஆண்டவன் கேட்ட போதோ அப்ப நான் ஆண்டவன் விவரமா என்னையா ஏ அம்மா பார்வதி தர்க்கங்கோட்டையில தாருகா வரத்துல தர்க்கராசன் மதல வரத்துக்கு தவமுறைக்கா இருக்கானம்மா அவன் தவம் மகிமையினாலதான் தவம் வெச்சி போச்சு 12 வருஷம் தவம் இருக்கான் அவன் தவத்தின் மகிமையினால் ஆடாத கைலாசம் அப்படின்னு சொன்ன போதும் தர்க்கராசன் குழந்தை வரத்துக்கு தவம் இருக்கான் ஆண்டவன் பகவான் என்ன வரம் என்றால் இல்லை என்று கொடுத்துருவா ஆமா குழந்தை வரம்னா சும்மா கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர்கள் செய்த பாவ ஊழ்வினைக்கு தகுந்தா ஆண்டவன் கொடுப்பாரு ஐயா அப்போ உங்க கணக்கு என் கணக்கு இங்க எல்லாரும் இருக்காவுல எல்லாருடைய கணக்கும் யாரு எழுதுவா சில்ல பிள்ளை சித்திரபுத்திர நயினார் அம்மா நயினாரு கீழே விட்டு நயினார் இல்லப்பா சித்திரபுத்திர நயினாரு ஓ அந்த நயினாரு அப்ப நம்ம 6 பேர் நம்மளுக்கு சொத்து சுகம் வாய்க்கா வரப்போச்சுனோம்னா தோட்ட கணக்கு துறவு கணக்கு எல்லாத்தையும் வர சொல்லி பார்க்கணும்னா ஒரு கணக்கு போட்டுட்டோம்ல அம்மா நம்ம கடைக்காரர் இருக்காருல்ல நமக்கு கணக்கு வழக்கு பாக்க நம்ம செத்துக்கு அவர் தான் கணக்கு பாப்பாரு அவர் தான் ஐயா கரெக்டா பாப்பாரு நாளைக்கு கோயிலுக்கு கொடுக்க ஈவார வாங்கி அவர் தான் கணக்கு பாப்பாரு 4 பங்கு வைக்கிறதுக்கு 11 பங்கு வச்சிருவாரு யா பாவி கள்ள கணக்கு செலவு அந்த செலவு இந்த செலவு டீ செலவு வடை செலவு போக்குவரத்து செலவு அப்படின்னு சொன்ன போது ஆமா அந்த தர்க்கராச மன்னனுக்கும் ஆமையா சட்டி பார்வா
தேவியாகப்பட்டவள் அந்த சித்திரபுத்திரனை நாரை வரவழைத்தோம். கணக்கை பார்க்கும் போதோ ஆண்டவ இறைவா தர்க்கராசனுக்கு ஏழை விரைவிக்கும் பிள்ளை கிடையாது ஐயா. எதுக்கம்மா என்ன அப்படின்னு கேட்ட போதோ முன்னாள் ஒரு காலத்துல வேடுவனாக பிறந்து சூழ்மானை எதனால சூழ்மானை கொண்ட தோஷத்தினால் கருவணிக்க பிள்ளை இல்லையே அந்த அம்மாவுக்கு பிள்ளை இருக்கா அவளுக்கு இருக்கா தார்காவளி முன்னார் உலகத்தைய மாடத்தில மருத்துவர் பெண்ணா பிறந்திருக்கா மருத்துவர் உழைப்பெண்ணா பிறந்து பொட்ட பிள்ளை பிறந்தானா கருமருந்து கொடுத்து கற்பத்தை நிறைய கழிச்சு பாயுள்ள ஆகையினால் கருவை கலைத்தனால் கரிசனைக்கு பிள்ளை இல்லை என்றோ சுவாமி அவளுக்கும் பிள்ளை கிடையாது மன்னா சுவாமி என்னது இருந்தாலும் உங்களை நினைத்து தவம் இருந்ததுனால உங்களை நினைத்து தவம் இருந்தா நீங்க ஒரு குழந்தை வரம் கொடுத்தாகணும். கண்டிப்பா சத்தி என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல பார்வதி நீங்க கொடுத்துதான் ஆக வேண்டும்னு சொல்ல அப்ப ஆண்டவன் பகவான் கோபம் கொண்டு ஏ அம்மா ஆதிவராஜத்தி 1000 சொருபத்துல அரை சொருபமா 6 மாத குழந்தை தற்கனுக்கு தலைமகா அப்படின்னு பகவான் சொல்ல சுவாமி எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு நீங்க போய் பிறக்க சொல்லுதில மன்னா முன்னொரு காலத்துல மதுரை ஆளும் பாண்டிய மன்னனுக்கு நான் மீனாட்சியா பிறந்து நான் உங்களை மனமுடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கடலையாளும் அதிகரசனுக்கும் அருணவள்ளிக்கும் நான் கடற்கரை ராஜனாக்கா இல்லையா பிறந்து உங்களை நான் மனமுடிக்க எவ்வளவு ஒரு சங்கடப்பட்டேன். திரும்பியும் போய் தர்கராசனுக்கு மகளாவி பிறங்கன்னு சொல்லுதீல அப்படின்னு சொல்ல போதா அம்மா அதிவராஜத்தி 6 மாத குழந்தையா நீ அவதரிக்கும் போது வளர்விதை சிந்தனை வளர்முறையா இருக்கும் போது உங்க அப்பா 16 வயதிலே சுயவரம் நடத்துவான். சுயவர கல்யாணத்துல பகவான் மனமுடிப்பேன் என்று சொல்ல ஆதிவராஜத்தியானவா குழந்தையாக தாமர புயையில இலையிலையோ பூவிலையா பூவிலையோ சரியா பூவிலையா இலையிலையோ பூவிலையோ இலையிலையும் பூவிலையா ஈஸ்வரியா பிறந்த போதோ தேவர்களும் அங்க பூமாரி மலகுடைய அம்மா பார்வேரியா பிறந்தாள் அம்மா பாடே அம்மா ஒரு பிறந்தாளம்மா ஒரு குலவே ஈஸ்வரியா பிறந்தாள் இங்க உள்ள பெண்கள் எல்லாம் அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ எங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா ஒரு குழவை போடுங்க எங்க அம்மா பாரி பிறக்கால அந்த தற்கையோட கோட்டையில அந்த தாமரை சாதரியா பிறந்தாளம்மா ஒரு குலவ வயதிறந்து என்ன நல்ல ஒரு பார்வதியா பிறந்த போது தேவர்களும் பூமாரி மலபுரிய கூவா நல்ல கூவா கூவா நல்ல கூவா அன்னி குரல்
பிறகு கூவனல்ல கோவாலெண்டு கூவனல்ல கோவாலெண்டு போடுவாரோ ஆகாய தம்மரையும் ஆதிவர சத்தியவோ இலையிலையும் பூவிலையும் இலையிலையும் பூவிலையும் ஒரு குளம் தான் பாடுங்களேன். ஆதிவராஜத்திய ஆகாய தாமரையில தாமரை தராயிலை செந்தாமரையில ஆதிவராஜத்திய 6 மாத குழந்தை அவதரித்திருக்கா. அம்மா அவதரித்திருக்கா. அப்படி இருக்கும்போதுதான் அப்படி தர்க்கனுடைய கோட்டையில தார்காவளி எனவோ பிள்ளை மனஞ்சடைச்சு இந்த அம்மா உட்கார்ந்த மாதிரி அம்மா ஜடைச்சு உட்கார்ந்துருக்கா. அப்படி இருக்கும்போதும் அம்மா ஏம்மா ஏ ராணியம்மா தார்காளி அம்மா பிள்ளை இல்ல பிள்ளைன்னு நீங்க கவலை வேண்டாம். கவலைப்படாதம்மா. உங்க ராஜமன்னன் தவம் இருக்க போயிருக்காரு. கடவுள் கிருபையால ஒரு குழந்தை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். தாமரை பொய்யில போய் ஒரு நீராடிட்டு வாங்கலன்னு சொல்லி அம்மா குளிச்சுட்டு வாங்கல. 12 சரி அப்படின்னு சொல்ல தர்க்கராசன் மகளுக்கு ஆண்டவன். சரி அப்ப அந்த அம்மா தலையில என்ன வச்சு தங்க குடம் வைத்து எடுத்து தெப்ப குளத்துக்கு சாணம் பண்ண வாரா. வருகிறா. அப்ப ஆதிவராஜத்தி தார்காவளியே பார்த்தா. ஆமா. அப்ப ஆதிவராஜத்தி தாமரை பொதிகள் நடு பொதிகள் நிக்கா. அப்ப கரையோரம் வரணும்னா எப்படி வர முடியும்? எப்படி வரலாம்? ஏ அண்ணா மாயவா மதுசுதவா சங்கு சக்கரகையா தாமடை தகராதிலிருந்து அக்கறைக்கு நான் கரை ஒதுங்கணும் அப்படின்னு சொல்ல தங்கைக்காக என் பெருமாள் கையில் இருந்த சக்கரத்தை விட அந்த சக்கரமானது தாமரை தண்டவே அறுத்துட்டு அப்படியே கரை ஒதுங்கி அலையடைத்து கரை ஊற வரபோது குழந்தை அழுத சித்தம் கேட்டு அங்கே பதறி ஆரோடி ஓடி வருகிறாரோ வாரி கையில் தான் வாரி கையெழுத்து வலது கண்ணம் முத்தமிட்டோம் கையெழுத்து இடது கண்ணம் முத்தமிட்டோம் கார்காவள்ளி பண்ணவாலும் வாயோட வாயு வைத்து கனிவையில முத்தமிட்டார். முத்தமிட்டார். பகவானே நாங்க இவ்வளவு நாளா பிள்ளை இல்லாம இருந்தோமே தாமர பொதிகளை செந்தாமர போதத்துல என் சத்திய ஆதிவராஜத்துல நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்க. ஆமா பிறந்திருக்க. வாரி கையில எடுத்தா வலது கண்ணம் முத்தம் கையில எடுத்தா இடது கண்ணம் முத்தமிட்டோம். ஆமையா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையில முத்தம் கால்ல முத்தம் வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க ஐயா ராசா எங்க அம்மா அப்படின்னு ஆமா கிடைக்காத பொருள் கிடைச்சிருக்கு. ஏ சேவகா தெற்கோட்டையில தவம் இருக்காரு உங்க ராஜாவை அழைத்துவாங்க. ஆமா தாமரை பொதிகை தடாகையில செந்தாமர புசத்துல ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. அப்படின்னு ராஜா தர்க்கராசனுக்கு சேவகன் ஆள் விட்டு ராஜா தர்க்கராசன் தர்காவளியும் எப்படி வளர்த்து வளாங்க தெரியுமா எப்படி அருமமாவா பிறந்தார் அருமமாவா பிறந்தாள் என்று அள்ளி பண்ணோன் செல்லம்மாவா பிறந்தாள் என்று சீனி பழம் வாரவர்க்கு போறவர்க்கு அன்னதானோ சுரணதானோ அனைத்துதானோ செய்துவாரோ அரமாமவா பிறந்தாள் என்று அள்ளி பண ஜவுளிக்காங்க ராஜா தர்க்கராசன். செல்லம்மாவா பிறந்தாள் என்று சீனி பழம் ஜவுளிக்காங்க. இப்ப நம்ம ஐயாக்கு குழந்தை பிறந்தா இந்த கட்டக்கார தம்பிக்கு குழந்தை பிறந்தா என்னைக்கு என்ன சொல்லிச்சா தெரியுமா? பிரியாணி. அது மட்டும் இல்ல கோட்ரு. அப்போ குழந்தை பிறந்தா ஒரு வெத்திலையில 2 சீனி இல்ல 2 கற்கண்டு ஒரு சாக்லேட் வச்சு கொடுப்பாங்க. ஏன் கருசாமிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா அதான் சீனி பழம் கொடுத்திருக்காவோ அப்படிமா அப்படின்னு சொல்லி. கருசாமி ஏடா ஐயா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காம்ல. ஆமா
தாத்தாக்கு ஒரு புல்லு எட்டுவாடா. புல்லு 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 அப்படிம்பா. இப்ப அது போச்சு. அப்போ அதே போல அருமனா தர்க்க முடிராஜனும் தார்கா வெளியான பெண்ணோடும் அரும மகளே எப்படி 16 நாளையில நல்ல நாளில குறித்து 7 நாளையில நூல் துரித்து அறைகள் கட்டி மட்டும் 16 நாளையில என்ன பேனா கொடுக்காரு தெரியுமா? எப்படி தாமர பொய்கையில தடாகையில தர்க்கனுடைய கோட்டையில தெப்ப குளத்திலே தாமர தடாக பூவிலே பிறந்த நாடும் தவம் இருந்து பிறந்ததுனால மகளுக்கு தாய்ஷாயினி என்றும் பார்வதி அமுசத்திலே பிறந்ததுனால பார்வதி என்றும் தாய்ஷாயினி பார்வதி பரஞ்சோதி பரமேஸ்வரி அப்படின்னு செல்லமா பேர் கொடுக்காங்க. இன்னைக்கு என்ன பேர் வச்சாலும் இன்னைக்கு சொல்லுக்கு ஒரு அன்பான பேர் கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. செல்ல பிள்ளை செல்ல பேர் ஒண்ணு கொடுப்பாங்களா? தாய்ஷாயினி இருந்தாலும் பார்வதி பரமேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு பாருங்க சாய் சுதன் பேர் விட்டா சாய் சுதன் கூப்பிட மாட்டாங்க. சுதனே என்ன கூப்பிடுவாங்க. அப்போ அந்த மகளுக்கு 16 நாளையில் தாமரை பொய்கையிலே பிறந்ததினாலும் தாய்ச்சாயினி பார்வதி பரஞ்சோதி பரமேஸ்வரி என்றோ பெயர் நாமத்தை சூடி மகளை எப்படி வளர்க்காங்க தெரியுமா? எப்படி வராங்க? தங்கையத்த ஊருக்குவார் என்ன தங்கையத்த ஊருக்குவார் தங்க தர்க்க மூடி ராஜமான் ஐயா குலக்கரப்பட்டி என்ன தங்கத்த உரைக்கியோ தங்கமணி தொட்டிகாடி தலவகளை போடுவான் வெள்ளியத்தா உருக்குவார் ராஜனான் தர்க்கராசோ வெள்ளியத்தா உரைக்கிறாரோ வெள்ளிமணி தொட்டில் காட்டி வெள்ளிமணி தொட்டில் காட்டி மாடசாமி மகளை போடுவாளோ வெள்ளிமணி தொட்டில் காட்டி போடுவாளோ ராசா விட்டு பிள்ளைனா சும்மையா கட்ட முடியும் தொட்டிலு. தர்க்கராசம் தங்கத்தை உறக்கினார் தனித்து தொட்டில் கட்டினார். தங்கமணி தொட்டில் கட்டி அந்த காலத்துல எப்படி தாளாட்டுவாங்க? எப்படி தாளாட்டுவாங்க? இப்போ உள்ளவள யாராவது தாளாட்டு தெரியுமா? தெரியும். நல்லா உனக்கு தாளாட்டு தெரியுமா? செல்லுல பாட்டு படிக்க தெரியும். செல்ல கொடுத்தாச்சுன்னா தாளாட்ட ஆறோ ஆறீரோ நல்லா இருக்குல்ல ஐயா? பிள்ளைகள் நல்லா இருக்கவளா? என் வீட்டுக்காரில நல்லா ஆட்டுவா. என்ன அம்மா என் வீட்டுக்காரி பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுப்பா தெரியுமில்ல? எப்படி என்ன பாரு உங்க அப்பா உங்க அப்பா வார நாய்க்குட்டியில சொல்லிதான் என் பேர சொல்லிதான் சொல்லுவா. அப்போ அந்த காலத்துல என்ன ஒரு பாம்படம் போட்ட கிளவி சும்மா இருக்க மாட்டா. என் பார்வதி அவளுக்கு 6 மணி ஆயிரதான் கூடாது. அவளுக்கு வாய்தான் வலிக்காதோ இல்ல வயிறுதான் வலிக்காதோ 6 மணிக்கு தாளாட்டினா ஒரு பிள்ளைக்கு தாளாட்டினா ஊர்ல அத்தனை பிள்ளை உறங்கிரும். கட்டில கிடக்கார நம்ம தாத்தாவும் உறங்கிடுவாரு. அவரும் சேர்ந்து உறங்குவாரு. அப்படி சொல்லு ஓட்டு தாளாட்டினாங்க. எங்க ஆட்சி அம்பாசமரத்துல நான் பிறந்தமுனு எப்படி தாளாட்டின தெரியுமா? தங்கத்தினால் உதிரமா என் அருமருமவன் தொட்டு இல்ல என் தருமருமவன் போடும் சத்தம் தங்க உத்தரவும் ஓசையிடும். ஆமா அன்னைக்கு போட்ட பணங்கை உத்தரத்தை இன்னும் மாத்த முடியல. எங்க அப்படி தாளாட்டி இருக்காங்க. எங்க அப்பா தங்கத்தினால் உத்திரமா எங்க அப்பா தருமரான் வாய்ப்பே. அப்ப வாக்காளத்துல இருக்க காந்தி கடையில கோட்டரை 6 மணிக்கு அடிச்சாருன்னா வீட்டுக்கு 9 மணிக்கு எப்ப வருவாரு எது வார்த்துப்பா டிவி சுவிச்சு ஃபேன் சுவிச்சு அத்தனையும் அணைச்சு இப்படி இருப்பான். வேளாண் குடிச்சுனா கரண்ட் பிள்ளை அவன் கிட்டதான் பாரு. அப்படியா? அப்போ
அப்படி தாளாட்டி இருக்காங்க. கணவனை ஒசத்தி மருமனை ஒசத்தி அப்படி தாளாட்டி இருக்காங்க. தாள ஒரு மரமா அந்த ஆலை பூக்கும் ஆயிரமா தாளை சுத்தி பூவெடுப்பார் தருமத்துல உண்ணவும் தாள பூ பறிக்க முடியுமா? தாளம் போல என்ன இருக்கும்? நாகம் சர்ப்பம் இருக்கும். அப்பயே அடங்காத ஒமுசம்னு சொல்லி குலத்தையும் வீரத்தையும் சொல்லி இன்னைக்கு நாம வீட்டுல பிள்ளை பிறந்துட்டுனா எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தன்னு எங்க அண்ணாச்சி பேர் விடுறதுக்கு என்ன செஞ்சாருன்னா விறுவிறுன்னு அடுப்படிக்கு போனாரு. என் பையன் எதுக்கு போறான்னு பார்த்தா வீட்டுல கிடந்த ஒரு பன்னரு வட்டு வந்தாரு பாத்துக்குங்க. கிருட்டு லேசா தரையில போட்டு இழுச்சான். கொஞ்சோட தண்ணி தொட்டு தடவி நாக்குல வச்சுட்டான். எதுக்குன்னு கேட்டேன். பிள்ளை வந்து வீரமா இருக்கணும். அப்படியா? இப்பெல்லாம் மாடு எல்லாம் மேய்க்க மாட்டோம். நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சிருவோம். லோனு வாங்கினாலும் பிள்ளைய படிக்க வச்சிருவோம். அப்படியே தங்கை மணி தொட்டில் கட்டி தலைமை கடை போட்டோம். தாளாட்டி ஓராடுதாங்கம்மா. என்ன கண்ணே நல்ல கண்ணோராங்க கண்ணே நல்ல கண்ணோராங்க காணகத்தோ வண்டோராங்க கண்ணே நல்ல கண்ணோராங்க கண்ணே நல்ல கண்ணோராங்க காணகத்து வண்டோராங்க நல்ல போறாங்க மரத்து வண்டுறாங்க என் மகனே நீ ஓராங்க ஆராரோ ஹரிராரோ ஹரிராரோ அப்பா கோயம்புத்தூர் கூடாரம் அவனுக்கு கொத்தமல்லி அப்பா கொத்தமல்லி யாரும் ஆடா கொத்தமல்லி வித்தோட கொத்தமல்லி வித்தோட அவன் கொலுசு பண்ணி வாரா கொத்தமல்லி வித்தோடு கொத்தமல்லி வித்தோடு உனக்கு கொலுசு பண்ணி வருவாரு மதுரையில கோடாரம் அவனுக்கு மல்லிகைப்பூ 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 வித்தோட அவன் மல்லிகைப்பூ வித்தோட மாலை பண்ணி வாராண்ட மல்லிகைப்பூ வித்தோட மல்லிகைப்பூ வித்தோட பூசணிக்கா வண்டி காட்டி புளியங்கோடி போயிறங்கி அப்பா பூசணிக்கா வித்தவன அப்பா பூசணிக்கா ஆமா பூந்தி வாங்கி வாராண்டையா பூசணிக்கா வித்தவோடு பூசணிக்கா வித்தவோடு பூந்தி வாங்கி வருவாரு மாமா பூசணி வண்டி கட்டி புளியங்கடி இறங்கி பூசணி கவுத்து வாயி நிறைய அள்ளி கூட பூந்தி வாங்கிட்டு வரேன்டா ஐயா. ஆமா ஆமா அப்படின்னு தாளாட்டி ஓராட்டி அப்படி எப்படி என்று வளர்த்து வராங்க தெரியுமா? எப்படி வளைபுரை சந்திரன் போல் வளர்த்தார்கள். ஆமா ஊட்டி நல்லா வளர்த்துவார் நல்லா வளர்த்துவார் பார்வதி முடி ராஜமண்ணி பண்ணவளோ அறையில விட்டவானோ கண்ட கால நோகுமென்று பூமியில விட்டவானோ பாத நோகுமென்று பண்ணவளோ வழியில தொட்டவானோ வழியில தொட்டில் கட்டி ஐயோ துடையில பவளத்தி
நல்லா வளர்த்துவாரோ எல்லாம் நெய்யூரை நல்லா வளர்த்துவாரோ நெய்யூரை வெண்ண பெசலி அள்ளும் கிளிமொழிய வளர்த்துவாரோ வயதா இருவயதா 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 முட்டு முண்டு வயது மாஜி வயது மாஜி இருவயதா வயது மாஜி வயது மாஜி உத்தம் ஒன்று மக பார்வதிக்கு இறக்கி காது கொத்தி நாள கமல் போட்டு வளர்த்துவாரோ வயதில வயதில நடவண்டி தள்ளோ நடவண்டி தள்ளுவாரா நடந்தோடு ஐந்து நல்ல வயதமாச்சு அறிவீரையும் பிராயமாச்சு அருமமவ பார்வதியே அறிவி கல்வி படிக்க வந்து அருமமவ பார்வதிக்கு ஆத்தியாயிடம் சென்றல் தன்னை கொடுத்து அருமமாக படித்துவார் 6-7 வயதில் அருகே வெடி தண்டனைக்கு படித்தாலே அன்போடும் உலக நீதி படித்தாலே நல்ல வயதிலே 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 பல கணக்கும் படித்தாலே வயதிலே பலகளையும் படித்து வாரா படித்து வாரா பலகளையும் படித்து அருமமவ பார்வதியே வயதிலே ராஜ்யி பார்வதியே வயதிலே படியாத படம் படித்தாள பார்வதியோ இளைதாக இடமில்லை இன்பமுடன் படித்தாரே அருமமவ ஒரு மகன் கலைகளுமே படித்துவாரே மல்லடமும் சிலம்பு கொண்டே மங்களமா படித்துவாரோ மாயசக்தி பார்வதியோ சார்காவள்ளி பண்ணவாரோ 16 வயதில வயதிலே வயதிலே பத்திட்டு தோழியோட தோழியோட வயதிலே வயதிலே அருமமவ பார்வதியும் 16 வயதில் பார்வதா தேவியும் 18 தோழியும் நந்தவன சோலைக்கு பூவெடுக்க வாராளே பூவெடுக்க வேளையில வேளையிலே பூதாள நிறைந்தால நிறைந்தாலே வேளையிலே பூதாள நிறைந்தால பூதாள நிறைந்தால்
பனவரம் தர்க்கமவ தஞ்சையணி தாஞ்சையணி பரமரி மல்லி மலர் ஹொத்ததை மங்கையவ ஹொத்தாளோ தாமர மலர் ஹொத்ததை தர்க்கமவ ஹொத்தாடி அள்ளி மலர் ஹொத்ததை ஆளிலேயல் ஹொத்தாடி முல்லை மலர் ஹொத்ததை போல் பூத்ததை போ அந்த மொய்கொள்ளல் பூத்தாலே முல்லை மலர் பூத்ததை போ பூத்ததை போ பூத்ததை போ பூத்தாளே பூத்தாளே மோகினியா பூத்தாளே முல்லை மலர் பூத்ததை போல் அள்ளி மலர் பூத்ததை போல் அழிலைகள் பூத்தாலே அங்கரம்பு கொலை போல் வடிவேலைக்கு பூத்தாலே அங்கரம்பு கொலை போல் பூத்தாலே அரமமவ பார்வதி போல் அமரை பூத்ததை போல் அங்கமவ பூத்தாலே வாசமலர் பூத்ததை போல் வாசமலர் அந்த ராசமலர் ரோசாமலர் புத்ததை போ ரோசாமலர் புத்ததை போ ராஜமகள் புத்தா அப்பா அமிர்தமாது கரையும் போதா பூரம் வந்ததையா போதா சாஞ்ச போதோ செஞ்ச போதா நீண்ட போதோ நெஞ்ச போதா தங்க மாறா ஹாலிக்கோடு ஏ வெள்ளி மாறா போடு ஐயா யாழு போதும் பிறந்ததையா அவ அமிர்தத்தில பிறந்த பாரா பெரும்புடையார் ஆசலீலா அப்பா ஆடி வாரா பாடி வாரா